வணக்கம். பிடி நியூஸ் செய்தி சேனலுக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளது புதுப்பட்டு என்ற கிராமம். இந்த கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிற இந்த விழாவானது திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், சுபத்திரை திருக்கல்யாணம், மாடுவிடு சண்டை திருவிழா மற்றும் தபசு மரம் ஏறும் திருவிழா நடந்து முடிந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் துரியோதனன் படுகளம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் போன்ற மூலிகைகளை எல்லாம் எடுத்து வந்து சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மகா அலங்காரம் செய்து தீபாராதனை நடந்து முடிந்து 10 மணி அளவில் துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டுகளித்தனர். துரியோதனன் படுகளம் நடந்து முடிந்து பின்பு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. பெண்களுக்கெல்லாம் மங்கள பொருட்கள், இனிப்புகள் எல்லாம் கொடுத்து மாலையில் தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ள அன்போடு அனைத்து பக்தர்களையும் அழைத்தார்கள். பக்தி செய்திக்காக புதுப்பட்டு கிராமத்தில் இன்று நடைபெற்ற துரியோதனன் படுகள நிகழ்ச்சியிலிருந்து பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். இன்று நமது புதுப்பட்டு கிராமத்தில் துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண வந்த பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் நமது கிராமத்தின் சார்பாகவும் நமது விழா குழுவினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து வணக்கம். பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் நம்பர் 27 புதுப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத பஞ்சபாண்டவர் ஆலயத்தில் ஆலய அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு திரௌபதி அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம், சுபத்திரை அம்மாவுக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து